Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. எனக்கு புரியுதா தங்கம்? புரியலைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தங்கம் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் உடனே கிளியர் பண்ணிக்கணும். அப்போ தான் மேக்ஸில் நல்ல மார்க் வாங்க முடியும். டவுட்டோட மனப்பாடம் பண்ணக்கூடாது ராஜா, பார்த்துக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th, அதில் 4th சாப்டர் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. அதில் எக்ஸசைஸு 4.5ல் 9th செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். 9th செகண்ட் சம் பாருங்கள். சால்வ், இதுவும் எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். 2 tan inverse of x equal to cos inverse-குள்ள 1 minus a squared divided by 1 plus b squared minus cos inverse-குள்ள 1 minus b squared divided by 1 plus b squared. தங்கம், இது எல்லாமே ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு புரியலைன்னா நான் சொல்கிறேன், தெரியுதா? நீ 11th படித்தது தான். இப்போ நமக்கு cos 2x உடைய ஃபார்முலா தெரியும். cos 2x உடைய ஃபார்முலா ராஜா நல்லா பார்த்துக்கோ. 1 மைனஸ் என்ன வரும், tan squared x divided by 1 plus tan squared x. கண்ணா, இது உனக்கு புரியறதுக்காக தான் சொல்கிறேன். தப்ப cos 2x அதனுடைய ஃபார்முலா 1 minus tan squared x divided by 1 plus tan squared x. உள்ளே இருக்கிற இது பார், இதே மாதிரி இருக்கா? இதுவும் பார், அதே மாதிரி இருக்கா? இப்போ ஜஸ்ட்டு இந்த இடத்துல நான் ஏ ஈக்குவல் டு நான் என்ன போடுறேன் சாமி, tan xன்னு போட்டுக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா ராஜா? ஏ ஈக்குவல் டு tan x இந்த ஃபார்மேட்டில் கொண்டாடணும். அதே மாதிரி தான் இதுக்கும் ஏ ஈக்குவல் டு tan xன்னு எடுத்துக்கிறேன். அது புரியுதா ராஜா? இல்லைன்னா உனக்கு எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா tan ஏன்னு எடுத்துக்கோ, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. புரியுதா? ஏ ஈக்குவல் டு tan கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கோ. அப்போ நமக்கு இந்த பக்கம் வரும், இது அப்படியே 2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ்குள்ள என்ன சாமி வரும், 1 மைனஸ் நான் சொல்கிறது என்னென்னு புரியுதா ராஜா? இதுக்கு ஏவுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிற, tan ஸ்கொயர்டு ஏ டிவைடட் பை 1 plus tan squared a. தெரியுதா ராஜா? அதே மாதிரி மைனஸ் இதுக்கும் அதே தான், b ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிற, tan bன்னு எடுத்துக்கிற. அப்போ காஸ் இன்வர்ஸ்குள்ள ராஜா என்ன வரும், 1 மைனஸ் tan squared b டிவைடட் பை 1 plus tan squared b. இது புரியுதா கண்ணு? நான் ஒன்றுமே பண்ணலை. இங்கே பாரு, இது ஃபார்முலா, நம்ம 11th ஃபார்முலா. cos 2x அப்படின்னா 1 minus tan squared x divided by 1 plus tan squared x. இதே மாதிரி இது இருக்குது பார். அப்போ இந்த a ஸ்மால் a ஈக்குவல் டு tan ஏன்னு எடுத்துக்கிற. இதே மாதிரி இதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. b ஈக்குவல் டு ஸ்மால் b ஈக்குவல் டு tan b. ஜஸ்ட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். அப்போ காஸ் இன்வர்ஸ்குள்ள 1 மைனஸ் tan ஸ்கொயர்டு ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்டு ஏ. அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ்குள்ள 1 மைனஸ் tan ஸ்கொயர்டு பி டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்டு பி. அப்போ தேர்ஃபோர் 2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்க. அப்போ காஸ் இன்வர்ஸ்குள்ள இது என்ன வரும் பார், 2xனா இங்கே இருக்கா. அப்போ ஏ அப்படிங்கும்போது என்ன வரும் உனக்கு, காஸ் 2a. சாமி புரியுதா? இங்கே பார், 2xனா tan squared x எக்ஸு. அப்போ தேர்ஃபோர் இங்கே ஏ வருதுன்னா 2a. அதே மாதிரி மைனஸ் காஸ் இன்வர்ஸ்குள்ள இது என்ன வரும், காஸ் 2b. தங்கம் புரியுதா? இங்கே பார், காஸ் 2x அப்படின்னா தான் 1 மைனஸ் tan squared x 1 ப்ளஸ் tan squared x இருந்தால் காஸ் 2x. அப்போ 1 மைனஸ் tan ஸ்கொயர்டு ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்டு ஏன்னா காஸ் 2a. இது காஸ் 2b. இப்போ காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன தங்க வரும், 2a. இங்கேயும் காஸ் இன்வர்ஸ் காசு கேன்சல் ஆகி மைனஸ் 2b. புரியுதா சாமி? இப்போ பாரு, எல்லாத்துலேயும் 2 இருக்குது. ஜஸ்ட் 2வால் டிவைட் பண்ணி 2வை ஒமிட் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு
ஏ மைனஸ் பின்னு கிடைக்கும். இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நல்லா பாரு சாமி ஏ ஏனா tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ புரியுதா மைனஸ் பி வேணும்னா இந்த tan அந்த சைடு கொண்டு போயிரு. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் பி. அப்போ ஜஸ்ட் ஃபார்முலா tan இன்வர்ஸ்குள்ள என்ன ஃபார்முலா வரும் ஏ மைனஸ் பி பார் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. இங்கே மைனஸ்னா இங்கே ப்ளஸ். இது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ tan இன்வர்ஸை ஒமிட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன தங்க வரும் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏபி. இது புரியுதா சாமி இல்லை இன்னொருக்கா நான் சொல்லட்டுமா இங்கே பாரு இதுதான் ஃபண்டமெண்டல் பேசிக் ஃபார்முலா காஸ் 2x ஈக்குவல் டு 1 மைனஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸ். இது மாதிரியே இது இருக்குது பாருங்கள். இங்கே ஏ இருக்குது இங்கே tan ஸ்கொயர்டு இருக்குது. இங்கே ஏ ஸ்கொயர்டு இங்கே tan ஸ்கொயர்டு பாருங்கள் மைனஸ் இங்கே ப்ளஸ். அப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ஐடியா. அப்போ ஏ ஈக்குவல் டு ஸ்மால் ஏ ஈக்குவல் டு tan ஏன்னு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் இது இருக்குது. அப்போ ஸ்மால் பி ஈக்குவல் டு tan பி இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ 2 tan இன்வர்ஸ்குள்ளே காஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ்குள்ளே 1 மைனஸ் ஏவுக்கு பதிலாக tan ஸ்கொயர்டு ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் ஸ்மால் ஏவுக்கு பதிலாக tan ஸ்கொயர்டு ஏ. அதே மாதிரி தான் காஸ் இன்வர்ஸ் ப்ராக்கெட்டுக்கு போட்டுக்கோங்க. 1 மைனஸ் பிக்கு பதிலாக என்ன போடுறீங்க சாமி tan ஸ்கொயர்டு பி போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 ப்ளஸ் பி ஸ்கொயர்டுக்கு பதிலாக tan ஸ்கொயர்டு பி. இங்கே மேலே இருக்கிற பி ஸ்கொயர்டுக்கு பதிலாக tan ஸ்கொயர்டு பி. அதே மாதிரி பி ஸ்கொயர்டுக்கு பதிலாக tan ஸ்கொயர்டு பி. அப்போ இது எதனுடைய ஃபார்முலா வந்துடும் இப்போ பாருங்கள் எக்ஸ்னா காஸ் 2x வருமா. அப்போ தேர்ஃபோர் ஏ அப்படின்னா காஸ் 2a. இங்கே பிங்கிறதுனா காஸ் 2b. அப்போ காஸ் இன்வர்ஸ் காசும் அடிபட்டு போயிடும். அப்போ 2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2a மைனஸ் 2b. எல்லா டேர்ம்லையும் 2 இருக்குது. 2ஆல் டிவைட் பண்ணி 2வை ஒமிட் பண்ணிடலாம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இப்போ ஏனா என்னன்னு பாருங்கள் கண்ணுதா ஏங்கிற ஆங்கிள் வேணால் இந்த tan இந்தாண்ட போனால் tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்மால் ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்மால் ஏ. அதே மாதிரி பி ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்மால் பி. அப்போ ஏங்கிற கேபிட்டல் ஏவுக்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்மால் ஏ, கேபிட்டல் பிக்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்மால் பி. இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் பி ஃபார்முலா தெரியும். அப்போ tan இன்வர்ஸ்குள்ளே ஏ மைனஸ் பி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏபி. tan இன்வர்ஸ் கேன்சல் ஆகி எக்ஸ் தெரிஞ்சு போயிடும். இப்போ புரியுதா ராஜா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி 1 ப்ளஸ் ஏபி ஏ மைனஸ் பி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏபி. இப்போ தெரியுதா ராஜா இல்லை ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.